Praise the Lord, hallelujah. சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, சோத்தரிப்போமா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. நேற்று முழுவதாக கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்த கர்த்தருடைய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோமா. நோய்களில் இருந்தும், விபத்தில் இருந்தும், எல்லா பாபத்தில் இருந்தும், எல்லா அசுத்தத்தில் இருந்தும், எல்லா தீங்குகளில் இருந்து நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோமா. சட்டை நிழலில் நம்மளை மறைத்து கொண்டு நம்மளை பாதுகாத்த கர்த்தருடைய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோமா. நன்றியோட சோத்திரம், நன்றியோட சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரம் டாடி, சோத்திரம் சோத்திரம் ராஜா. நாங்களுமே துதிக்கிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்று முழுவதாகி எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஹாலி எங்கள் மேல் உம்முடைய கண்களையே வைத்து அப்பா எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி அப்பா. நாங்கள் கவனிக்காமல் இருந்த போதும் ஆண்டவரை எங்களை கவனித்து உம்முடைய கிருபைக்காக நன்றி. நாங்கள் அசால்ட்டா இருந்த போதும் எங்களை கர்த்தாவே எச்சரிக்கையோட பாதுகாத்து உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. ஆரோக்கியமாக பலத்தோடு என்ற காலை வேளையில் எங்களை எழுப்பதற்காக நாங்களும் துதிக்கிற ஆண்டவரே உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம் டாடி, சோத்திர ஆண்டவரே, சோத்திரம். என்ற காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சுரக்க பண்ணி எங்களை கரம் பிடித்து நடத்த போற உம்முடைய கிருபைக்காக நன்றி. உம்முடைய உள்ளம் கரத்தில் எங்களை வைத்துக்கொண்டே வரைத்து கொண்டேனே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உமைக்கு சோத்திரம் ராஜா, சோத்திரம் சோத்திரம் டாடி, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரப்பா. நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கரம்பிடித்து நடத்த போற உம்முடைய கிருபைக்காக சோத்திரம் ராஜா, சோத்திரம். நாங்களுமே ஆராதிக்கிறப்பா, உண்மையை துதிக்கிற ஆண்டவரே உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். 112ஆம் சங்கீதம் 1வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். 6வது வசனம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். ஸ்தோத்திரம். ஹalleluya. நாம் சேர்ந்து கர்த்தரை துதிப்போமா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹalleluya. கண்களை மூடுவோமா, நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி. ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்கு ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் எங்களை கரம் பிடித்து ஜெயத்தோடு நடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரை, இன்று காலை வேளையில் மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் வெளிப்படட்டும். உம்முடைய சந்தோஷத்தை ஒவ்வொரு மேலும் நிரப்பியராக ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணது ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமாதானம் எங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே உமைக்கு நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். இப்போதே கர்த்தாவே நோய்கள் குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு நோய்களும் கற்றுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். கண் பாரத்தில் இருந்து விடுதலையாகட்டும். ஆமேன். பிள்ளைகளுடைய எஜுகேஷனுக்கு தேவையான வாசல்கள் திறக்கப்படட்டும். திருமண தடைகள் நீங்கட்டும். திருமணம் நடக்கட்டும். ஆமேன். வீடு கட்டிட்டு இருக்கிறவர்களுடைய அந்த வீடு கட்டி முடிக்கும்படியாக வழிகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. நோய்கள் பாதிக்கப்பட்டவர்களை ஒருக்கள் கூட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா நோய்களிலிருந்தும் இப்போதே விடுதலையாகட்டும். எல்லா வியாதிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. சர்ஜரி வேணும்னு சொல்லி இருக்கிறவர்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்போதே பரலோகத்தில் ஆண்டவர் கர்த்தாவை சர்ஜரி பண்ணட்டும். இப்போதே குணமாகட்டும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய வசனத்தினாலே அவரை குணமாக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தர் இப்போது சர்ஜரி பண்ணி இருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் விடுவித்திருக்கிற அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். மறந்துடாதே, இன்று ராத்திரியில் 9:30 மணிக்கு நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கும். அன்புடன் ஒவ்வொருவரையும் அந்த மீட்டிங்காக நாங்கள் அழைத்துக் கொள்கிறோம். மிஸ் பண்ணாமல் கரெக்டான நேரத்திலே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இப்போதே ஆமென், உங்க போன்ல ஒரு அலாரத்தை செட் பண்ணி கொள்ளுங்கள். லேட்டா வராமல் எல்லாரும் ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஜெபத்தோடு கூட மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். எதை செய்தாலும் அதே மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். பிரியமானவர்களே, நாம் செய்கிற எந்த காரியங்களாயிருந்தாலும் அது நாம் எப்படி செய்யணும்? எதை செய்தாலும் அதே மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நான் வாழுகிறது எனக்கல்ல, ஆமென், கிறிஸ்துவுக்காக நான் வாழுகிறேன் என்று பவுல் சொன்ன மாதிரி நீங்கள் கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அது கர்த்தருக்கென்று செய்யுங்கள். ஒருவேளை அது உங்களுடைய ஆமென் ஹalleluya கணவனு செய்தாலும், அது உங்களுடைய மனைவிக்கு செய்தாலும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்தாலும், நீங்கள் செய்கிற ஆமென் தொழிலாகட்டும், நீங்கள் வேலை செய்கிற இடங்களாகட்டும், என்ன செய்தாலும் ஸ்தோத்திரம் அதே ஆமென் ஹalleluya நீங்கள் கர்த்தருக்கென்று நீங்கள் அது செய்யுங்கள். ஹalleluya. ஒருவேளை நீங்கள் ஹalleluya டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம், அட்வொகேட் ஆகலாம், ஜட்ஜ் ஆகலாம், ஆமென் ஸ்தோத்திரம், எந்த தொழில் செய்கிறவர்களாகட்டும் ஸ்தோத்திரம் ஹalleluya உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேலை கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதையே நீங்கள் அறிந்து கொண்டு அதை உணர்ந்து கொண்டு நீங்கள் செய்கிற வேலை ஹalleluya அதே ஆமென் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஸ்தோத்திரம் ஹalleluya ஆமென். உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதையே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியமாகட்டும், ஆமென் ஸ்தோத்திரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், இது கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தது. அப்படியே நீங்கள் அதை உணர்ந்து அது கர்த்தருக்கென்று நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் ஆமென் அது மனுஷர்களுக்கென்று நீங்கள் செய்தால், ஐயோ நான் இவ்வளவு செஞ்சும் யாரும் என்னை ஆபரேஷன் பண்ணல அப்படி நீங்கள் வருத்தப்படும். ஹalleluya நீங்கள் உங்களுடைய புருஷனுக்கு செய்தாலும், ஆமென் மனைவிக்கு செய்தாலும், அல்லது பிள்ளைகளுக்கு செய்தாலும், அவர்களுக்கென்று நீங்கள் நினைத்து கொண்டு செஞ்சால் அவர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாமல் போனால் நீங்கள் வருத்தப்படும். ஆனா நீங்கள் கர்த்தருக்கென்று நீங்கள் செய்தால் நீங்கள் வருத்தப்படவே மாட்டார். ஸ்தோத்திரம் ஹalleluya நீங்கள் கர்த்தருக்காக செய்யும்படியாக ஆமென் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். அப்போது அப்படி நீங்கள் நினைத்து கொண்டு செய்யும் போது ஆமென் யார் உங்களே அப்ரிஷியேட் பண்ணாமல் போனாலும் நீங்கள் வருத்தப்பட மாட்டார். ஹalleluya ஆமென் வருத்தப்பட மாட்டீர்கள். ஹalleluya நீங்கள் அது கர்த்தருக்காக செய்கிறதுனாலே கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஆமென் அதுக்கு ஏற்றதான காரியங்களை பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஸ்தோத்திரம் ஹalleluya நீங்கள் பிரீதிப்படுத்துகிறது யாரே? ஆமென் கர்த்தரை தான் நீங்கள் பிரீதிப்படுத்துகிறது. நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் உங்களை போஸை நீங்கள் பிரீதிப்படுத்தாமல், ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya அவரிடத்திலிருந்து ஒரு அப்ரிஷியேட்டுக்காக நீங்கள் பண்ணாமல், ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் உங்களுக்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தேவனுக்கென்று தேவனுக்கு பிரியமாயிருக்கும்படி நீங்கள் காரியங்களை செய்து பாருங்கள். பலன் உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு பொது ஊழியமாகட்டும் அது கர்த்தருக்கென்று நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் ஒபிஷியலாக இருக்கிற உங்கள் ஆமென் ஆமென் வேலைகளாகட்டும் அது கர்த்தருக்காக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கென்று நீங்கள் செய்யுங்கள். அப்போது கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவையே ஆமென் சேவிக்கிறதுனாலே ஆமென் சுதந்திரமாகிய பலனையே கர்த்தராலே பெறுவீர்கள். ஸ்தோத்திரம் ஹalleluya அப்படி நாம் செய்யும் போது ஹalleluya அது சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உங்களுடைய பலனை ஆமென் மாற்றும் ஆமென் ஸ்தோத்திரம் அது கொடுக்காமல் இருக்கும். ஸ்தோத்திரம் ஹalleluya அப்போது நீங்கள் பாரப்படும். ஆனா ஆமென் உங்களுக்கு பலனை கொடுக்கிற கர்த்தர் ஹalleluya உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு வரக்கூடியதா இருக்கிற நன்மை
நன்மைகளே உங்க போஸ் தடுத்து வைத்தாலும், நீங்கள் அந்த வேலை ஆமென் தொழில் ஹalleluya அந்த ஊழியத்தை நீங்கள் கர்த்தருக்கென்று செய்கிறதுனாலே ஆமென் போஸ் தடைத்து வைத்தாலும் ஹalleluya கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை தரும். நீங்கள் அதை அனுபவிக்கும். எந்த ஆர்கனைசேஷன் ஆகட்டும் யாராலும் தடுத்து வைக்க முடியாதபடிக்கு அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் கரத்திலே ஆமென் பலனை தருவார். நீங்கள் ஹalleluya பலனே கர்த்தராலே பெறுவீர்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்ம எல்லைகள் விசாலமாகும், நாம் உயரும். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.